ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ கும்பாபிஷேகம் விலாகோட டே 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் விலாக் வந்து டே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக்அவுட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கோயில் கும்பாபிஷேகம் வந்து ஆல்ரெடி விலாக்லேயே சொல்லியிருப்பேன். 20 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கும்பாபிஷேகம் வந்து செய்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான டே கூட. ஸோ நம்ம குடியில் வந்து ரெடி பண்ண அம்மன் வந்து அழகாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த டே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 days அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதன்கிழமை வந்து மார்னிங் வந்து மகா கணபதி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருந்தேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கணபதி பூஜை பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டோம். டைம் வந்து காலையில் 11 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரியில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த முளைப்பாரி அதுக்கப்புறம் தீர்த்தம் வந்து எடுத்துருப்பாங்களே, இல்லை புனித நீர் எல்லாமே அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வந்து விநாயகர் கோயிலேருந்து அழைச்சிட்டு வர்றது தான் அந்த சின்ன இப்போ வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முளைப்பாரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்களும் வந்து அத்தை வந்து வீட்லேயே முளைப்பாரி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதை எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தோம். எல்லோரும் சேர்ந்து வந்ததுக்கப்புறமா விநாயகர் கோயிலேருந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 by 1 எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அது 20 வருஷங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாம் தீர்த்த கலசம் மேலே வச்சுருக்காங்க. முளைப்பாறையெல்லாம் கொண்டு வந்தவங்க எல்லாமே இந்த கீழே வச்சுருக்கோம். வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலில் போய் வச்சோம். ஸோ விளாக் எடுக்கும்போது நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னென்னா எல்லாமே நம்ம பங்காளிங்க தான். அத்தை, மாமா, அக்கா அந்த மாதிரி பிள்ளைங்க அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரீ கட்டியிருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பங்காளி வீடு, அதாவது எங்கள் பங்காளிங்க வீடு ஒரே செட் சாரீ தான் கட்டியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இல்லையா. பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விநாயகர் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் முன்னாடி காளியம்மன் கோயில் இருக்குது. இந்த சைட் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா பகவதியின் கோயில், மாரியம்மன் கோயில் இருக்கும். ஊர் கோயில், பொது கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலுக்கு போகணும். ஸோ எப்பவுமே ப்ரொசீஜர் அப்படி தான். ஏதாவது ஒன்றுனா வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலேருந்து ஆரம்பித்து ஊர் சாமிலாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கோயிலுக்கு போவோம். ஸோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ முன்னாடி தீர்த்து எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நான் முளைப்பாரி வந்து மாற்றி விட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணலாமே சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வந்துட்டேன். சரி, முளைப்பாரி வந்து பார்த்திங்கன்னா அத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. முளைப்பாரி தீர்த்து எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செட்டாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லா குடியிலையும் வந்து ஈவினிங் கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் அவரோட குடியில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் தீர்த்தம் நெக்ஸ்ட் வந்து முளைப்பாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பங்காளிகளும் சேர்ந்து ஒரே டைமாக வர மாதிரி இருந்தது. கோவில்கிட்ட வந்தாச்சு. கலசம் வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போய் வந்து சுற்றி வந்துட்டு உள்ளே இறக்கி வச்சிட்டாங்க கலசத்தை. முளைப்பாரி கொண்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இறக்கி வச்சு கும்மி அடித்தாங்க. ஸோ கும்மி அடித்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வர பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கும்மி அடிக்கிறது எல்லாமே. ஃபுல்லாக சாங்ஸ் வந்து சினி சாங்ஸ் தான் போட்டாங்க. அதை வந்து நான் அப்லோட் பண்ண முடியல, காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடுமே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் சவுண்டு வரும், மைல்டாக தான் வச்சுருக்கேன். அதுவும் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. காப்பிரைட்ஸ் வந்துச்சுன்னா அதுவும் வந்து மியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 hours இருக்கும் அந்த டைமு. அந்த 2 hours வந்து ஃபுல்லாக மெதுவாக போய் அழைச்சிட்டு ரிட்டன் வந்து ஊரில் சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்தாச்சு.
தீர்த்த இறக்கி வச்சுட்டாங்க உள்ள. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா லேடிஸில் சேர்ந்து கும்மி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கும்மி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைவாக சூப்பராக இருந்தது. அந்த சாங்ஸ்க்கு அந்த வைக்கும்போது கும்மி அடிக்கும்போது. பட் காப்பிரைட்ஸ் வந்துருமே அப்படின்றக்கான வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மைல்டாக வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஏன்னா வந்து ப்ளைன் மியூசிக் தான் வரும். போனோம் இல்லையா ஃபஸ்ட் டே, அங்கே செகண்ட் டே செவ்வாய்க்கிழமை அப்பயும் வந்து கும்மி அடித்தோம். ஸோ இந்த புதன்கிழமை கும்மி அடித்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி எடுத்துகிட்டு போகும்போது கும்மி அடித்தோம். ஸோ அந்த சாங்ஸ்லாம் நான் எடுக்கலை ஃபஸ்ட்டு அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இந்த டே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கும்மி அடிக்க தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ அதுவும் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த டே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அழகாக இருக்குது பாருங்கள் முளைப்பாரிங்கேருந்து வீவிங் வந்து பார்க்கும்போது. ஸோ உங்கள் ஊரில் எப்படி வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவீங்க, இப்படி தான் இருக்குமா இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கும்மி அடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்வைட் பண்ணோம்னா எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்கள பார்க்க அவங்களுக்கு கொஞ்சம் என்னென்ன என்னோட செய்யறதுக்கு கரெக்டாக இருந்தது டைமு. ஸோ வந்து அது ஐயா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து அழகாக தலை சீவி விட்டுட்டு இருந்தாங்க. பாப்பா தலை சீவ மாட்டேன்னு எங்கள்கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா தான் வந்து சீவி விட்டாங்க. ஸோ சாந்தமாக வந்து உட்காந்துருந்தாங்க. ரொம்ப அடம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பாட்ட வந்து அமைதியாக உட்காந்து செஞ்சுக்குவாங்க. தலையில் மட்டும் கையை வைக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வைங்களேன். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சமத்து. எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. 9 o'clock மேலேயே ஆயிடுச்சு. நானும் ஃபுல் டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்தவங்களை கவனிக்கணும் இல்லையா, நம்ம குடிலுக்கு வந்திருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 9:30க்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் பிள்ளைங்களோட சேர்ந்து கொண்டு வந்து பிக்சர்ஸில் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். எடுத்து எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி பொண்ணுங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட சேர்த்து குட்டி ஒரு ஸ்னாப்பு எல்லாமே வந்து ஃபேமிலி எல்லாமே வந்திருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரீ டைம் கிடச்சிது. அதனால வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் கவர் பண்ணேன். ஏன்னா அதுக்கு பிஃபோர் டைம் ஈவினிங் டைமில் நல்லா வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். அதனால் வந்து எடுக்க முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்ததா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்திருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் வந்து போயிருந்தது. ஸோ கும்பாபிஷேகத்துக்கு வந்து கூப்பன்ஸ்லாம் கொடுத்தாங்க, கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. பரிசுக்கு ஸ்கூட்டி ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பிஃபோர் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். அதோட டைம் வந்து இன்றைக்கி தான் புதன்கிழமை நைட்டு தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை முடிச்சதுக்கப்புறமா வந்து ஆர்கெஸ்ட்ரா வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது போயிட்டு இருந்தது. நான் வீட்டுக்கு போயிட்டேன். குடியில் போயாச்சு வந்து கொடுத்தாங்க. சரி ஸ்கூட்டி யார் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியில் வந்துட்டேன். குடியில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்த்தா இங்கே ஒரே குசியாக சுற்றிட்டு இருக்காங்க. அதையும் குழந்தைய கொஞ்சம் நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு. ஏன்னா காலையில் வந்து ஏர்லி மார்னிங் வந்துருக்கும் இல்லையா. நெக்ஸ்ட் vlog வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் vlog வரும். மறக்காமல் பாருங்கள். ஓகே, பை, டேக் கேர், see you soon.